எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் ரீச் பண்ணதுக்கப்புறம் மேலே போகலை. அதுக்கப்புறம் கன்சால்டேட் ஆகிருக்கு. ஈவினிங் டைமில் ஃபுல்லாக கன்சால்டேட் ஆகி நம்ம ஆவரேஜ் இந்த 49,800 இதை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இதே இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. பட் நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் காமெக்ஸ் மார்க்கெட், அதாவது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னா ரொம்ப அதிகமாக சில்வர் மார்க்கெட் ட்ராப் ஆகிருக்கு. எந்த அளவுக்கு ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இல்லை 1000 பாயிண்ட்ஸ் மேலே ட்ராப் ஆகிருக்கு. அதாவது இதை 48,200 அப்படின்ற ஜோன் கூட சொல்லலாம். இந்த லெவல் வரைக்கும் கூட ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் கண்டிப்பாக எங்கே இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 49,200 இல்லை இந்த ஜோனுக்கு கீழேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு சில்வர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் ஓவர் நைட் மார்க்கெட்டில் மட்டும் ஹெவியாக ட்ராப் ஆகிருக்கிறதுனால ஸோ ட்ரெண்ட் கொஞ்சம் ரிவர்சல் சைன் காமிக்குது. பை ட்ரெண்ட்லேருந்து செல்லுக்கு கொஞ்சம் செல்லிங் போகிறதுக்கான சிம்டம்ஸ் நிறைய தெரியுது. ஸோ அதனால் இன்றைக்கி சில்வர் மினி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக தாராளமாக செல்லிங் மார்க்கெட்டுக்கு ட்ரை பண்ணலாம். அதாவது ஷார்ட் பொசிஷனுக்கு எடுக்கிறது ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி பை பொசிஷன் எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கலாம். ட்ரேட் பண்ணுறவங்க என்ன ஹை ப்ரைஸ் கிடைக்குதோ அந்த ஹை ப்ரைஸில் ஏற்கனவே பை வச்சுருக்கவங்க பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கியோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனிங் வந்து 49,200 இல்லை இதுக்கு கீழே எவ்வளோ தூரம் வேணாலும் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் 48,800 இந்த ஜோனு கீழே கூட ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எங்கே ஓப்பன் ஆனாலும் நேற்றுடைய லோ, அதாவது 49,800 இந்த ஜோன் வரைக்கும் தாராளமாக நீங்கள் மார்க்கெட்டில் செல் பண்ணலாம். ஸோ சஃபிஷியண்டாக ஃபண்ட் இருக்கவங்க இந்த மாதிரி இன்றைக்கி சில்வர் மார்க்கெட்டில் செல்லிங் கால் தான். ஸோ ட்ரேட் பண்ணுறது மார்க்கெட் எவ்வளோ ரைஸ் ஆனாலும் 49,800 இந்த ஜோன் வரைக்கும் நீங்கள் செல் பண்ணுறது நல்லது. மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ராஃபிட் லோவில் வருதோ அந்த ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி சில்வர் மார்க்கெட், சில்வர் அண்ட் கோல்டு மார்க்கெட்டில் என்னென்னா செல்லிங் ஆப்ஷன் தான் பெஸ்ட் ஆப்ஷன். பை பண்ண வேணாம், மார்க்கெட் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீங்கள் பை பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. தேங்க்யூ, பாய்.